இன்னைக்கு இந்த வீடியோல நூற்றாண்டுகளை கடந்து அழுகாம இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட 5 மனித உடல்களை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்பர் 1, இத்தாலியில உள்ள சிசிலிங்கிற பகுதியில் இருக்கிற பலேர்மோ சிட்டியில 1918 டிசம்பர் 13ஆம் தேதி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தையோட பேரு ரோசாலியா லோம்பார்டோ. இந்த ரோசாலியா லோம்பார்டோங்கிற பெண் குழந்தை பிறந்து முழுசா 2 வருஷம் ஆகிறதுக்குள்ளே நிமோனியாங்கிற நோயால தாக்கப்பட்டு 1920 டிசம்பர் 6ஆம் தேதி இறந்து போச்சு. இந்த இழப்பை தாங்க முடியாத இந்த பெண் குழந்தையோட தந்தை ரோசாலியா லோம்பார்டோவோட உடலை எம்பால்மிங் பண்ணி, அதாவது பதப்படுத்தி, பலேர்மோ சிட்டியில பதப்படுத்தப்பட்ட உடல்களை சேகரிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடமான கேப்புச்சின் கேட்டாகோம்ஸ்ங்கிற ஒரு இடத்துல கொடுத்து தன் மகளோட உடலை ரொம்ப பாதுகாப்பா வச்சாரு. இன்னைக்கும் நீங்க இந்த கேப்புச்சின் கேட்டாகோம்ஸ்ங்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த ரோசாலியா லோம்பார்டோங்கிற பெண் குழந்தையோட பதப்படுத்தப்பட்ட உடல் ஒரு டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த பெண் குழந்தையோட பதப்படுத்தப்பட்ட உடலை ஸ்லீப்பிங் பியூட்டி அப்படின்னும் பிளிங்கிங் மம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த பெண் குழந்தையோட பதப்படுத்தப்பட்ட உடலை போட்டோ எடுக்கும் போது சில புகைப்படங்கள்ல இந்த பெண் குழந்தையோட கண்கள் லேசா திறந்த மாதிரி பதிவாயிருந்தது. இதனாலதான் இந்த பெண் குழந்தையோட பதப்படுத்தப்பட்ட உடலுக்கு பிளிங்கிங் மம்மிங்கிற பேர் கிடைச்சது. ஆனா இந்த பெண் குழந்தையோட பதப்படுத்தப்பட்ட உடலை வச்சிருக்கிற இந்த டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி பெட்டி இருக்கிற கோணமும் சுத்தி இருக்கிற ஜன்னல்கள் வழியா ஊடுருவக்கூடிய சூரிய ஒளியும் தான் இந்த பெண் குழந்தை கண் சிமிட்டுற மாதிரியான மாய தோற்றங்களை உண்டாக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்பர் 2, 1972 டென்மார்க்ல இருக்கிற கிரீன்லாந்து டெரிட்டரியில உள்ள இலாகிட்சோக் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பாலடைஞ்ச குடியிருப்புக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சுடுகாட்டுல ஒரே கல்லறையில இருந்து இன்யூட் பழங்குடியை சேர்ந்த 8 பேரோட பிணங்கள் தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. தோண்டி எடுக்கப்பட்ட அந்த 8 பிணங்கள்ல 6 பெண்கள் 2 குழந்தைகள். அப்படி தோண்டி எடுக்கப்பட்ட 8 உடல்கள்ல ஒரு பெண்ணோட மண்டை ஓட்டுக்கு கீழ்ப்பகுதிக்கு பக்கத்துல ஒரு வீரியமிக்க கட்டி இருந்துச்சுன்னு, அந்த கட்டியால தான் அந்த லேடி இறந்து போயிருப்பாங்கன்னு ஆய்வாளர்கள் சொன்னாங்க. அதோட சேர்த்து தோண்டி எடுக்கப்பட்ட அந்த 8 உடல்கள்ல 6 பெண்கள் 2 குழந்தைகள்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தையோட உடல் அழுகாம அப்படியே இருந்திருக்கு. அப்படி உடல் அழுகாம இருந்த அந்த குழந்தை ஒரு 6 மாத குழந்தை அப்படின்னும், இந்த 6 மாத குழந்தை உயிரோட புதைக்கப்பட்டிருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொன்னாங்க. அதாவது பழங்காலத்து இன்யூட் பழங்குடியின மக்களோட வழக்கப்படி ஒரு குழந்தையோட அம்மா இறந்து அந்த குழந்தையை பாத்துக்கிறதுக்கு வேற ஒரு பெண் கிடைக்காம போச்சு அப்படின்னா அந்த குழந்தையை இறந்து போன அந்த அம்மாவோட சேர்த்து வச்சு உயிரோட புதைச்சிருவாங்க. இல்லன்னா அந்த குழந்தையோட சொந்த அப்பாவே அந்த குழந்தையோட மூச்சை திணறடிச்சு சாகடிப்பாங்க. இப்படி பண்றது மூலமா தாயும் குழந்தையும் ஒன்னாவே இறந்தவங்களோட உலகத்துக்கு போவாங்கிறது பழங்காலத்து இன்யூட் பழங்குடியின மக்களோட நம்பிக்கையா இருந்தது. சோ இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் உடல் அழுகாம இருக்கிற அந்த 6 மாத குழந்தையும் உயிரோட புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 8 உடல்களும் கிபி 1475 புதைக்கப்பட்டது அப்படின்னும், அப்படி பார்க்கும்போது 500 ஆண்டுகளை கடந்தும் இந்த 6 மாத குழந்தையோட உடல் இன்னமுமே அழுகாம இருக்குதுன்னு ஆய்வாளர்களால சொல்லப்படுது. நம்பர் 3, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஜின்சூயி அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு சீன லேடியோட உடல். அதாவது கிமு 206 இருந்து கிபி 220 வரைக்கும் சீனாவை ஹான் வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த ஆட்சியில மார்க்விஸ் ஆஃப் டாய் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு உயர் பதவியில இருந்த லீ காங் அப்படிங்கிற ஒரு நபரோட மனைவி தான் இந்த ஜின்சூயி. இவங்க சரியா கிமு 178 சீனாவுல உள்ள சாங்சா சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதியில இறந்து போனதா சொல்றாங்க. அதாவது இந்த ஜின்சூயிங்கிற லேடி இறந்து போறப்ப இவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 1971 சீனாவுல ஹான் வம்சத்தை சேர்ந்தவங்களோட கல்லறைகளை தோண்டி எடுக்கும் போது இந்த ஜின்சூயிங்கிற லேடியோட சவப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த லேடியை எப்படி அடக்கம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜின்சூயிங்கிற லேடி இறந்து போனதுக்கு அப்புறமா பட்டு அப்புறம் சன்னலால தயாரிக்கப்பட்ட 22 உடைகளை இந்த லேடிக்கு அணிவிச்சு அதுக்கு மேல பட்டால தயாரிக்கப்பட்ட 9 ரிப்பன்களை வச்சு டைட்டா கவர் பண்ணி ஒரு சவப்பெட்டிக்குள்ள இன்னொரு சவப்பெட்டி, அதுக்குள்ள இன்னொரு சவப்பெட்டின்னு வச்சு மொத்தமா 4 சவப்பெட்டிகளுக்குள்ள இந்த லேடியோட உடலை வச்சு இந்த சவப்பெட்டிக்குள்ள 1000க்கும் மேற்பட்ட பதப்படுத்தப்பட்ட கலை பொருட்களையும் வச்சு பூமியோட 50 அடி ஆழத்துல இந்த சீன லேடியோட உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. 1971 இந்த லேடியோட சவப்பெட்டியை கண்டுபிடிச்ச ஆய்வாளர்கள் அவங்களோட டெட் பாடி இன்னமுமே அழுகாம இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு நாம கிபி 2000 வருஷங்களை தாண்டி, அதாவது கிபி 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஜின்சூயிங்கிற சீன லேடி இறந்து போனதோ கிமு 178. அப்படி பார்க்கும்போது இந்த சீன லேடியோட உடல் பல 100 வருஷங்களை கடந்தும் அழுகாம இருந்திருக்கு தலைமுடியோட. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஆய்வாளர்கள் இவங்களோட மரணத்திற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன லேடியோட உடல் அட்டாப்சி
பண்ணி பார்க்கும்போது ஆகும் தருவாயில் அந்த லேடி ஓவர் வெயிட்ல இருந்ததாகும். சோ இந்த ஒபிசிட்டி காரணமா ஒட்டுண்ணி பிரச்சனைகள், கீழ் முதுகு வலி, சேதமடைந்த இதயம், அப்புறம் அந்த இதயத்தோட தமனிகள்ல ஏற்பட்டிருக்கிற அடைப்பு உட்பட ஒபிசிட்டியால ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த லேடியோட உடல்ல இருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஜின்சூங்கிற சீன லேடி இறந்து போனதுக்கும் ஒபிசிட்டியால ஏற்பட்ட இதய நோய் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சீன லேடியோட உடல் அட்டாப்சி பண்ணும்போது இவங்களோட தோல் ரொம்ப மென்மையா இருந்திருக்கு, உள்ளுறுப்புகளும் சேதமாகாம அப்படியே இருந்திருக்கு. இந்த லேடி கடைசியா சாப்பிட்ட உணவோட எச்சங்கள் இவங்களோட வயிற்றுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இறந்து அடக்கம் செய்யப்பட்டு பல நூறு வருஷங்களை கடந்தோம் இந்த சீன லேடியோட உடல்ல இருக்கிற நரம்புகளுக்குள்ள இருந்து காயாத இரத்த துளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இரத்த துளிகள் ஏவகை ரத்தம்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சுருக்கமா சொல்ல போனா சமீபத்துல இறந்து போன ஒரு நபரோட உடல் எந்த நிலையில இருக்குமோ அதே நிலையில தான் இந்த சீன லேடியோட உடலும் இருந்தது அப்படின்னு ஆய்வாளர்களால சொல்லப்படுது. பட்டு அப்புறம் சணலால தயாரிக்கப்பட்ட துணிகளை வச்சு மொத்த உடலையும் நல்லா டைட்டா கவர் பண்ணி 4 சவப்பெட்டிகளுக்குள்ள வச்சு பூமியோட 50 அடி ஆழத்துக்கும் கீழே புதைச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சீன லேடியோட உடல் அழுகாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நம்பர் 4, 1845 மே 19ஆம் தேதி வணிகம் செய்யறதுக்கான ஒரு சரியான கடல் பாதையை தேடி இங்கிலாந்துல இருந்து எரபஸ் அப்புறம் டெரர் அப்படின்னு சொல்லப்படுற 2 கப்பல்கள்ல 134 ஆண்கள் கிளம்புனாங்க. ஆனா அவங்க அந்த கடல் பாதையும் கண்டுபிடிக்கல, வீட்டுக்கும் திரும்பல. அப்போ போனவங்க இப்ப எங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க உயிரோட தான் இருக்காங்களா இல்லையாங்கிற எந்த ஒரு விவரமும் தெரியாம பல மாதங்கள் கடந்து போச்சு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த 134 ஆண்களும் கிளம்பி போய் சரியா 5 வருஷம் கழிச்சு, அதாவது 1850ல அமெரிக்கன் அப்புறம் பிரிட்டிஷ் சர்ச்சர்ஸ் மூலமா வாப்பின் ஐலாண்டுக்கும் கிரீன்லாண்டோட மேற்கு கடற்கரைக்கும் இடையில இருக்கிற வாப்பின் விரிகுடாவோட மேற்கு பகுதியில் இருக்கிற பீச்சே தீவுல 3 கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த 3 கல்லறைகளும் 1845ல இங்கிலாந்துல இருந்து கப்பல்ல கிளம்பி போன அந்த 134 ஆண்கள்ல இருந்த 3 ஆண்களான ஜான் டோரிங்டன், ஜான் ஹார்ட்னல் அப்புறம் வில்லியம் பிரையனோட கல்லறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1850ல இந்த 3 கல்லறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் 1984 அப்புறம் 1986 இந்த காலகட்டத்துல தான் ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜிஸ்டான ஓவன் பீட்டிங்கிற நபர் மூலமா தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. அப்படி அந்த 3 கல்லறைகளையும் தோண்டி எடுக்கும் போது 130 வருஷங்களுக்கு மேல ஆகியும் அந்த 3 பிணங்களும் அழுகாம இருக்கிறத பார்த்து ஆய்வாளர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல இருக்கிற உரைய வைக்கக்கூடிய பணிதான் 130 வருஷங்களுக்கு மேல ஆகியும் இந்த 3 பிணங்களும் அழுகாம இருக்கிறதுக்கு காரணம்னு ஆய்வாளர்கள் சொன்னாங்க. நம்பர் 5, அமெரிக்காவோட சிலி நாட்டோட எல்லை பகுதியிலையும் அர்ஜென்டினா நாட்டோட வடமேற்கு பகுதியிலையும் இருக்கிற மவுண்ட் லுல்லைலாகோ அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு எரிமலையோட உச்சியில இருக்கிற ஒரு பனி குழிக்குள்ள இருந்து 1999வது வருஷம் இன்கா இனத்தை சேர்ந்த ஒரு 15 வயசு பொண்ணோட பதப்படுத்தப்பட்ட உடல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த 15 வயசு பொண்ணோட மம்மிய லா டான்சலா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தென் அமெரிக்க நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் தான் இந்த இன்கா இனத்தை சேர்ந்த மக்கள். இன்னைக்கு சவுத் அமெரிக்கால இருக்கிற பெரு நாட்டை மையமா வச்சு ஆண்டிஸ் மலைத்தொடர்கள் மேல சாம்ராஜ்யத்தை அமைச்சு ஆட்சி செஞ்ச பேரரசு தான் இன்கா எம்பையர். இந்த பேரரசுக்கு கீழே வாழ்ந்த மக்களை தான் இன்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்கா மக்களுக்கு அவங்க இனத்தை சேர்ந்த சிறுவர் சிறுமிகளை அவங்களோட இன்கா கடவுள்களுக்கு பலி கொடுக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அது எப்படின்னா, பலி கொடுக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுவனையோ இல்ல சிறுமியையோ மவுண்ட் லுல்லைலாகோங்கிற இந்த எரிமலையோட உச்சிக்கு கூட்டிட்டு போய் மக்காச்சோளத்துல இருந்து தயாரிக்கப்பட்ட பீரையும் கோக்கா இலைகளையும் கலந்த ஒரு போதை மருந்தை குடிக்க வச்சு அவங்கள தூங்க வச்சு அந்த மலையோட உச்சியில இருக்கிற ஒரு குகைக்குள்ளேயோ இல்ல குழிக்குள்ளேயோ அவங்கள உட்கார வச்சுட்டு வந்துருவாங்க. அப்போ அந்த மலையோட உச்சியில் அடிக்கிற ஒரே வைக்கக்கூடிய பணியில அந்த சிறுவர் சிறுமிகள் தூங்கின மாதிரியே இறந்து போயிடுவாங்க. அதே பலி கொடுக்கிற முறையில தான் 1999ல கண்டுபிடிக்கப்பட்ட லா டான்சலா அப்படின்னு அழைக்கப்படுற இன்கா இனத்தை சேர்ந்த இந்த 15 வயசு பொண்ணும் பலி கொடுக்கப்பட்டிருக்கான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த லா டான்சலாங்கிற 15 வயசு பொண்ணோட மம்மி கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 15 வயசு பொண்ணோட உடல் மட்டும் இல்ல, இந்த பொண்ணு அணிஞ்சிருக்கிற உடையும் போட்டிருந்த செப்பலும் தலைமுடியும் கூட எந்த ஒரு சேதமும் அடையாம அப்படியே இருக்கு. இந்த பொண்ணோட உடலை சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இந்த பொண்ணுக்கு சைனசிட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனையும் லங் இன்ஃபெக்ஷனும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த சைனசிட்டிஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்மளோட மூக்கு சுத்தி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில நம்மளோட மண்டை ஓட்டுக்குள்ள ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்ல இருக்கிற திசுக்களோட வீக்கத்தை தான் சைனசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சைனசிட்டிஸ்ங்கிற பிரச்சனையும் லங் இன்ஃபெக்ஷனும் அந்த 15 வயசு பொண்ணுக்கு இருந்ததுங்கிறது சிடி ஸ்கேன் மூலமா தெரிய வந்தது. நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.